ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தி சேனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப கிறிஸ்பியான கோதுமை ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ரவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து கொத்தமல்லி கீரையும் கேரட் வந்து திருவுனதும் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கேரட்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா சூப்பராக கட்டி இல்லாமல் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரவை சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா ரவா தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கீரை, கேரட்டு, இந்த ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. கோதுமை தோசைலாம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசையாக ஊற்றி எடுக்கலாம். ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பரான கிறிஸ்பியான கோதுமை ரவா தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் தோசை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாக ஊற்றிக்கலாம். பசங்கள்லாம் வந்து கிறிஸ்பியாக இது மாதிரி மொறு மொறுன்னு ஊற்றி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோதுமை ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி குருமா தான் நான் தொட்டு சாப்பிட்டேன். சட்னி, சாம்பார் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.